ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க ஃபன் ஃபேக்ஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆன 2ஆவது நாள் நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். நேற்று நான் போட்ட 27 நிமிஷம் வீடியோக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஏன்னா இந்த அளவுக்கு நான் ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை. கமெண்ட்ஸ் எல்லாம் எக்கச்சக்க கமெண்ட்ஸ். அதில் ஒரு 100 கமெண்ட் கிட்ட நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு உங்கள் ஹெல்த்தை பாருங்கள், அப்புறம் நீங்கள் வீடியோ போடுங்கன்னு அவ்வளோ அன்பு மேலே வச்சுருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. அதனால தான் எனக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்களோ நான் யோசிக்காமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கமெண்ட்டே பண்ணுவேன். என்ன நம்பி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அப்போ அதே திருப்பி நானும் ஒரு பண்ணணும்ல. அதனால தான் ஒரு சிலர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் போட்ட கண்டென்ட்லேயே உருப்படியான கண்டென்ட்டு, எங்களை பார்க்க வச்ச கண்டென்ட்டு, வீடியோ ஃபுல்லாக நேற்று நீங்கள் போட்ட கண்டென்ட்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி. அதை நேற்று நான் வீடியோலே சொல்லிட்டேன். நான் போட்ட கண்டென்ட் எனக்கு இதான் பிடிச்சிருக்குன்னு. அதே மாதிரி தான் இந்த வீடியோலையும் எல்லா கண்டென்ட்டும் இருக்கும். நீங்கள் பாருங்கள். சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மக்களுக்கு தோலுரிச்சு காட்டுறதா நம்ம சேனலோட வேலை. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இது நல்லாவே தெரியும். புதுசாக யாராவது வந்தாங்கன்னா நீங்களும் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி வீடியோ போடுறோம் மக்களுக்குன்னு உங்களுக்கே தெரியும். முதல்ல நம்ம பார்க்க போகிற கண்டென்ட், தளபதி விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது சிஎம் சாரை பார்த்து வெளிநாட்டுல முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா அப்படின்னு கேட்டிருப்பாரு. இதை இன்னொருத்தரும் கேட்டிருக்காரு. அது யாருன்னு பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும். இந்த லட்சணத்துல இப்போது வெளிநாட்டு எதற்கு முதலீடு? தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்கு முதலீடா அல்லது உங்களுடைய முதலீட்டை அதிகமாக்குவதற்காக நீங்க வெளிநாடு போறீங்களா என்ற சந்தேகங்களுக்கு வருதா வரலையா? ஆகவே அடிக்கிற கொள்ளை அடித்துக் கொண்டே இருப்போம், செய்கிற ஊழலை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். இந்த காமெடி கண்டென்ட்டை விடுங்க, அடுத்து நம்ம ரொம்ப சீரியஸான கண்டென்ட்டை பார்ப்போம். மக்கள் அவ்வளோ என்ன இலக்காரமா இல்ல முட்டா பசங்களா? 1000 ரூபா கொடுக்கறதுக்காக நீங்க என்ன வேணா பேசுவீங்களா? அதுவும் கேவலமா? இந்த வீடியோ பாருங்க மக்களே, பார்த்தா உங்களுக்கு கோபம். என்னன்னு தெரியல, என்ன பேரன் லவ்லி பாட் பவுடரு நல்ல சிங்கார் குங்குமம் பல என்னன்னு தெரியல. என்ன காரணம்? 1000 ரூபாய் வச்சா 1000 ரூபாய் வச்சா. பாத்தீங்களா மக்களே, எவ்வளவு கேவலமா கேட்கிறாங்கன்னு. இந்த அமைச்சர் KK.SSR ராமச்சந்திரனுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வருது? மக்கள் நாங்க ஒண்ணு அவ்வளவு கீழ்த்தரமாலாம் போகலையே. இத பாக்குற ஒரு சிலராவது தயவு செஞ்சு திருந்துங்க. உங்களையே அவ்வளவு கேவலப்படுத்துறவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன பண்ணுவாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது சக்தி சாட்டை. இவனுங்க எல்லாம் மாத்தி மாத்தி பேசுறோம் மானங்கட்ட பயலுக. இந்த குறுமையை பாருங்க. இந்த வாய் என்னெல்லாம் பேசியிருக்கு, என்னெல்லாம் மாத்தி பேசியிருக்கு. இப்போ ஒண்ணு பேசுது, அப்போ ஒண்ணு பேசுது. ஐயப்பா சாமி, அடே சக்தி சாட்டை முடியலப்பா. இவர் பேச்சாளரா இல்ல, புத்திசாலியா இல்ல, சிறந்த நடிகரா அதுவும் இல்ல, சிறந்த வரலாற்று ஆசிரியரா அதுவும் இல்ல, பெரிய ஆண் அழகனா ஒரு புடிங்கும் இல்ல. என்ன இவரு? நல்லா பாத்துக்கங்க மக்களே, இந்த வாய் எப்படி பேசுது. தளபதி விஜய் அவர்களை எவ்வளவு இழிவா பேசுறான்னு இந்த வீடியோ பாருங்க. இவனும் பேமெண்ட் வாங்கியிருப்பானு டவுட்டா இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு காட்டுறேன். விஜய் அவர்கள் நடிச்சு கொடுத்திருக்காங்க, இறங்கி நடிச்சிருக்காரு. விஜய் இதுல இறங்கி ஒரு சூப்பர் ஸ்டாருக்கான எல்லா தகுதிகளும் உள்ள நடிகர். உண்மையில சொல்ல சூப்பர் ஸ்டார் தான். இந்த படத்தை பார்த்த பிறகு சூப்பர் ஸ்டார் விஜய்னு அடுத்த படத்துல போடலாம். ஏன்னா டான்ஸ் எல்லாம் பிரிச்சு எரிஞ்சிட்டாப்ல. சமீபத்தில் சீமானோட சொல்லியிருந்தாங்க, இந்தியாவிலே சிறந்த நடனம் ஆடக்கூடிய நடிகர் அப்படின்னா விஜய் தான் அப்படின்னு சொல்லி. உண்மையில புகழ்றதுக்காக முகஸ்துதிக்கான விஜய் சாதாரண புடிங்கியா பெரிய புடிங்கியான்னு கேக்குறேன். என்ன பெரிய இது? ஒரு நடிகன் அவ்வளவுதானே, ஒரு நடிகன். அதுவும் எந்த அடிப்படை அறிவும் இல்லாத, எந்த புத்திசாலித்தனமும் இல்லாத, எந்த வரலாறும் தெரியாத ஒரு தற்கொலைத்தனமான எவனோ எழுதி கொடுக்குற டானோசியம் எழுதி கொடுக்குற A4 சீட்ல உட்காந்துட்டு யாரு தெரியுமா? ராமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை யாரு அப்படின்னு அதை படிக்கிற ஒரு சாதாரண ஒரு நடிகை அவ்வளவுதானே. அடுத்த தலைமுறைக்கு உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும், உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும், தினமும் ஆரோக்கியமான உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற அந்த தூண்டுதலை விஜய் ஏற்படுத்துறாரு. அதுக்கு உண்மையிலே விஜய்க்கு ராயல் சல்யூட். அதே மாதிரி எதிர்கட்சியை தப்பா பேசுறதையே ஒரு வாடிக்கையா வச்சிருப்பானுங்க. ஆனா ஒரு கட்சிக்காம தப்பா பேசிட்டு அதே கட்சியில போய் சேர்ந்திருக்காங்கன்னா இவங்க எல்லாம் என்ன சொல்றது? எப்படி ஒரு கட்சியையும் கட்சி தலைவரையும் கேவலமா பேசிட்டு அதே கட்சியில போய் வெக்கம் இல்லாம சேர முடியும்? 10 பேரை ஏமாத்தினாரு, 10 பேரை சீமா ஏமாத்திருக்காரு. அவங்க எதை பத்தி கட்டாலும் பேசுவாங்க, ஹிட்லரை பத்தி கட்டினா பேசுவான், முசோலினியை பத்தி. முசோலினியை பொறுத்தளவுல அவரை பாத்தீங்கன்னா அவர் என்னுடைய நீண்ட கால நண்பர். அவர் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவருக்கு காலில் ஒரு புண்ணு இருந்துச்சு. அப்பதான் நான் கொண்டு போய் உனக்கு மருந்து வாங்கி கொடுத்தோம். ஹிட்லரை பத்தி பேசினா பேசுவான். கேப்டன் முல்லர் என்ன போய் கிளாஸ்மேட் மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கான். பொன்பரப்பி தமிழரசு பத்தி கேட்டா அவருக்கு பொன்பரப்பி தமிழரசு நான் தான் மோர் வாங்கி கொடுத்தோம்மா.
இங்கிட்டு பாத்தீங்கன்னா வீரப்பனாரை பத்தி பேசினா வீரப்பனை பத்தி காடுக்குள்ள போகும்போது அவருக்கு அட்டைப்பூச்சி கிடைச்சிருச்சு, அப்ப நான் ஆயின்மெண்ட் வாங்கி கொடுத்தோம்மா. காமராஜர் பத்தி பேசினா காமராஜர் வீட்டுக்கு ஏத்து விடுதான் என் விடுமா. முத்துராமலிங்கத்தை பத்தி பேசினா அதை பத்தி பேசுவான். யாரை பத்தி கேட்டாலும் 1 மணி நேரம் சளைக்காம பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பிரச்சனை. ஆனா பேசுறது அத்தனையும் போய். அடுத்து நம்ம பார்க்க போறது நடிகர் திலகம் சிவாஜியே தோத்துருவாருங்க. இவரோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்தா நீங்க பாருங்களேன். அவனை மாத்த சொல்லியாச்சு, ரேஷன் கடையில வேலை பாக்குறோம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. நீங்க கேட்டீங்க, அடுத்த நிமிஷம் அமைச்சர் கால் பண்ணி உடனே அதை பண்ணிருக்காரு. அவர் நல்லா கேட்டாரு. திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு கேட்டதுக்கான பதில் உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. அடுத்து நம்ம பார்க்க போறது எச்சல புடுங்கி ஏழுமலைய பத்தி. இந்த கேடுகட்ட கேனம் புண்ணாக்கு என்ன பேசுறான்னா, தளபதி விஜய் அவர்களையும் கூட நடிச்ச சக நடிகையும் தப்பா தலைவரவா ரொம்ப கொச்சையா பேசுறான். இந்த பாடு நீங்களே பாருங்க. இந்த தார்மீக தற்கொலை என்ன பேசுதுன்னு. வாடா விஜய், உன் அமைப்புல நாளைக்கு நான் வந்து சேர்றேன். விஜய் நாசமா போற நாய் கட்சி சேர்றா. வாடா, நீ வரமாட்டேன். நல்லா துட்டை வாங்கிட்டு நடிகை நல்லா தடவிக்கிட்டு ஏசி ரூம்ல படுத்துக்கிட்டு வாயை அறுக்கிற மாதிரி படையடா. பண்டார பயல நாட்டம் பிடித்த நடிகன், விபச்சாரத்தை பெருக்கின்ற அயோக்கியன், பச்சிலம் பெண்களை சின்ன சின்ன குழந்தைய பசங்களை பிள்ளை வயசுல எல்லாம் காதல் 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 இழுத்த காசை மக்கால போட்டு தைடானி. காதல் செய்ய ஆசையா உங்க அம்மாட்ட கேள். சின்ன பிள்ளை உள்ளத்துல காதல் காதல் கர்மம் ஊக்கி வட மாநிலத்துல கலவரம். எவன் எவ்வளவு கூட்டிட்டு ஓடிதான் சமுதாயம் வெட்டிட்டு சாவதான் நாட்டை முத்த நடிக பயில்வா. நான் திரும்ப சொல்றேன், நீ ஒருத்தரை பத்தி தப்பா பேசணும்னா அவரை பத்தி மட்டும் பேசுங்கடா. அதை விட்டுட்டு அவரோட கேரக்டரையும் அவரோட குடும்பத்தையும் பேசினீங்கன்னா உன்னோட வளர்ப்பு எப்படி, உன் குடும்பம் உன்னை எவ்வளவு வளர்த்துருக்கும், நீ ஒரு நல்ல அப்பா அம்மாக்கு தான் பிறந்திருப்பியா, இப்படித்தான் மற்றவங்க பேச தோணும், யோசிக்க தோணும். நீ இந்த மாதிரி பேசுனா, நீ இவ்வளவு இறங்கி பேசும்போது நாங்க இதோட லோக்கலா இறங்குவோம். டேய் வனவிலங்கு வானவில், உனக்கெல்லாம் 2026 நாங்க பதில் சொல்லுவேன்டா. அது வரைக்கும் நாங்க பொறுமையா தான் இருப்போம். பொசகட்ட நாயே. இந்த மாதிரி தளபதி விஜய தப்பா பேசுற தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவாங்கங்கள் நிறைய இருக்குங்க லிஸ்ட்ல. இப்போ ஒன்று பார்த்தோம்ல, அடுத்து ஒரு தேவாங்க காட்டுறோம் பாருங்க. மைக்கு வேலை செய்யலாம், நீ சொருவுறத கரெக்டா சொருவுலன்னு அர்த்தம். அது நீ யார்கிட்ட கேட்கணும்? பஸ் எவன் செஞ்சு கொடுத்தானோ அவங்ககிட்ட கேட்கணும் இல்லையா? அதை நம்ம மைக்கெல்லாம் போட்டு தரோம். நாங்க வந்து கேபிள கட் பண்ணிட்டாங்க. ஜெயலலிதா இருந்தா உன் கேபிளையே கட் ஒக்கால ஓழி கரண்ட் நாங்க கட் பண்ணாம இருந்தா 1000 பேர் செத்து இருப்பாங்க. எல்லாம் குரங்குக்கு பிறந்தவனுங்க. கூட்டம் நடத்தல, இங்க கூட்டம் நடத்தல, உட்கார்ல யாருன்னா சேர படிச்சிங்க, சேர வேலை நல்லின்னு போனீங்கம்மா. பிச்சை எடுத்தாலும் எடுக்குமா தவிர சேர திருடுவோமா? திருடனுக்கு பிறந்த திருடன் பூரா மொத்தமா அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டு இன்னைக்கு ஒரு அம்மாங்க நாகப்பட்டினத்தில் வந்து இல்ல, அதுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் பாரு. புருஷங்கிட்ட சொல்லாமையே 4 பவுன் தாலி செங்கில போட்டு ஆட்டிக்கணும், வந்து இதை காட்டிக்கணும் வச்சான் ஆப்பு. அது சொல்லுது, அது மாட்டிக்கின்னு வருமா ஆட்டிக்கின்னு வருமா, எவனா அர்த்தம் போயிடுவானா? அது எங்க போலீஸ் கிட்ட சொன்னா நாங்க கண்டுபிடிச்சிட்டேன். நாட்டு மக்களை பாக்குறதுக்கு எங்களுக்கு போலீஸ் பார்த்தாத நாங்க வேலையான்னு சுத்தி நிக்கிறோம். உனக்கு எவன் திருடி இருப்பான் அந்த கூட்டத்தில்? அவனை தவிர வேற எவனா இருப்பானா? ஏடா என்னடா இது? ஏண்டா சீ பிடிச்ச சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, உன் பொண்டாட்டியவே நீ சூப்பர் ஃபிகர்னு மேடையில சொல்ற. அப்பவே தெரியலையா உன் வளர்ப்பு என்னன்னு? உன் கட்சியில உன்னை வச்சிருக்காங்க பாத்தியா, அவனுங்களை சொல்லணும்டா. டேய் கூடி சீக்கிரம் உனக்கு அழிவு கால ஆரம்பம் ஆயிடுச்சுடாசா. என்கிட்ட எல்லாரும் அதிகமா காமெடி தான் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. காமெடி எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களுக்கு நான் காமெடி கண்டென்ட் போட்டேன். இப்போ கொஞ்சம் சீரியஸா இறங்கி பேசலாமா? சமீபத்துல தஞ்சாவூர்ல நடந்த நெற்பயிர் விஷயத்தை பத்தி தான் நான் சொல்றேன். அதே போல இங்கே நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து விட்டது என்ற ஒரு நாடகத்தையும் திரு எதிர்க்கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவரிடம் இங்கே போடப்பட்ட நெல் மூட்டை முளைத்து விட்டதாக ஒரு பெண்மணி கூறுகின்றார் என்று நேற்று தெரிவித்திருக்கிறார். நான் உடைய மாவட்ட ஆட்சியர்களிடத்தில் முதலமைச்சருடன் நான் தொடர்பு கொண்டு பேசி அது என்ன என்று ஆராய சொன்னோம். ஆட்சியர் அவர்கள் சம்பந்தப்பட்ட பெண்மணியுடைய ஊரான வரவுக்கோட்டைக்கு அதிகாரிகளை அனுப்பி உடனே ஆய்வுகளை நடத்தினார். அந்த ஆய்வுல அந்த அம்மையார் 5 ஏக்கர் குத்தகை நிலத்தில் நடவு செய்துள்ளது தெரிய வந்துள்ளது. அவரது வயல்ல இன்று மதியம் வரை எந்த அறுவடையும் இதுவரை நடைபெறவில்லை. அறுவடையே நடைபெறாத வயலிலிருந்து அவர் எப்படி நெல் மூட்டைகளை சென்டருக்கு கொண்டு வந்தார் என்று அவருக்கு தான் வெளிச்சம். நம்ம துணை முதல்வர் பேசுனதை ஃபுல்லா கேட்டீங்களா? இப்ப இவங்க பேசுறத கேளுங்களே. நான் ஒன்னும் அவதூறு பரப்பலைங்க. என் மேல நீங்க 6 கேஸ் போடுறதுக்கு எது உண்மையோ அதை தான் நான் மக்களுக்கு தெரியப்படுத்துறேன். அவரு பேசினதை கேட்டுட்டீங்கல்ல, இப்ப இந்த அக்கா பேசுறத முழுசா கேளுங்களேன். எடப்பாடி சார் வந்தப்ப நெல் எல்லாம் எல்லாரும் கொடுத்து காமிச்சாங்க.
நெல்லு எல்லாம் சென்ட்ல இடம் இல்லாம நெல்லு கொட்டை இடம் இல்லாம இருந்தோனிய எல்லாரும் அறுக்காது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் கொட்டி நாத்தெல்லாம் முளைக்கிட்டோன்னே நான் தேடி வச்சுட்டேன். சரி அறுத்துக்குவோம், இடம் இல்ல சரியாகட்டும், இடம் இல்லாம இருக்கு அப்படின்னு. இந்த மழை பெஞ்சோடனே எல்லா நெல்லுமே முளைச்சு போயிடுச்சு. எல்லாரும் அடுத்து வந்து நெல்லை காட்டினாங்க சார். அதனால அந்த எடப்பாடி சார் வரையில நம்மளும் போய் காட்டுவோமேனு சார் இந்த பாருங்க சார் இந்த நெல்லெல்லாம் தண்ணியில முளைச்சு போச்சு, கொட்டை இடம் இல்லாம அப்படின்னு காட்டினேன். நான் கிட்ட ஒரு லைட்டை நாங்க அடவு வச்சிருக்கேன், தனியார் பேங்க்ல வச்சிருக்கேன் சார், எனக்கு திருப்பவும் வழி இல்லாம எல்லாம் முளைச்சு போச்சு அப்படின்னு இதான் சொன்னேன். நீங்க அவங்கள்ட்ட சார்ட்டு சொன்னேன். அவங்க கேட்டுட்டு சரின்ட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான் சொன்னேன். டிஎன்சில போடக்கூடாது, ரோட்ல கொட்டுங்கிறாங்க. ரோட்ல கொண்டாந்து கொடுத்தா சாக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்க உள்ள நெல்லை தான் இருக்கிறாங்க. இங்க கிட்டத்தட்ட ஒரு மாதமா நெல்லு முளைச்சு போய் கிடக்கு. என்னதான் பண்றது? தஞ்சாவூர் மாவட்டம் நம்ம வரப்பட்டு இருந்து பேசுறேன். இன்னைக்கு எடப்பாடி சார் வந்தப்ப நெல்லு எல்லாம் எல்லாரும் கொண்டு காமிச்சாங்க. நெல்லு எல்லாம் சென்ட்ல இடம் இல்லாம நெல்லு கொட்டை இடம் இல்லாம இருந்தோனிய எல்லாரும் அறுக்காது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் கொட்டி நாத்தெல்லாம் முளைக்கிட்டோன்னே நான் தேடி வச்சுட்டேன். சரி அறுத்துக்குவோம், இடம் இல்ல சரியாகட்டும், இடம் இல்லாம இருக்கு அப்படின்னு. இந்த மழை பெஞ்சோடனே எல்லா நெல்லுமே முளைச்சு போயிடுச்சு. எல்லாரும் அடுத்து வந்து நெல்லை காட்டினாங்க சார். அதனால அந்த எடப்பாடி சார் வரையில நம்மளும் போய் காட்டுவோமேனு சார் இந்த பாருங்க சார் இந்த நெல்லெல்லாம் தண்ணியில முளைச்சு போச்சு, கொட்டை இடம் இல்லாம அப்படின்னு காட்டினேன். நான் கிட்ட ஒரு லைட்டை நாங்க அடவு வச்சிருக்கேன், தனியார் பேங்க்ல வச்சிருக்கேன் சார், எனக்கு திருப்பவும் வழி இல்லாம எல்லாம் முளைச்சு போச்சு அப்படின்னு இதான் சொன்னேன். நீங்க அவங்கள்ட்ட சார்ட்டு சொன்னேன். அவங்க கேட்டுட்டு சரின்ட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான் சொன்னேன். டிஎன்சில போடக்கூடாது, ரோட்ல கொட்டுங்கிறாங்க. ரோட்ல கொண்டாந்து கொடுத்தா சாக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்க உள்ள நெல்லை தான் இருக்கிறாங்க. இங்க கிட்டத்தட்ட ஒரு மாதமா நெல்லு முளைச்சு போய் கிடக்கு. என்னதான் பண்றது? மக்களே, நெல்லெல்லாம் முளைக்கலன்னு சொல்றாங்கல்ல, நானும் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் காட்டுறேன் மக்களே. நெல்லெல்லாம் முளைச்சிருந்துச்சு. அந்த நெல் முளைச்சிருந்துச்சுன்னா அதை தீவனமா கூட போட முடியாதுங்க, வேஸ்ட்டுங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த ப்ரூஃப் வீடியோ நான் காட்டுறேன். மழை பெஞ்சு 10 நாளாக எங்க வயலெல்லாம் அழிவு போய் கிடக்குங்கய்யா. ஒரு வேலையும் ஒண்ணுமே இல்லைங்கய்யா. நாங்க இருந்ததெல்லாம் வட்டி நடவு நட்டு எல்லாத்தையும் இழந்து போய் நிக்கிறோம். நீங்க ஏதாச்சும் முதலமைச்சர் வந்து எங்களுக்கு உதவி பண்ணாதாங்க நாங்கெல்லாம் பிழைக்க முடியும். வேற வழி இல்லைங்கய்யா. நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயா, நீங்க முதலமைச்சர் ஐயா தான் வரணும். நேரடியா வந்து களத்துல வந்து இறங்கினாதான் எங்களை வந்து காப்பாற்ற முடியும். இங்க உள்ள அதிகாரி யாருமே வந்து கண்டுக்கிறதே இல்லையா. நேரடியா பார்த்தாதான் பாருங்க அழிவு சூழ்நிலை இருக்கு பாருங்க. பாத்தீங்கன்னா இந்த பயிரெல்லாம் பாத்தீங்கன்னா அழிவு போயிட்டு அடுத்த கடத்துக்கு எங்களுக்கு விதையில இருந்து நீங்க நாங்க வாங்கிட்டோம். விவசாயம் வந்து மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அப்படி சொன்னதுல எங்களுக்கு ரொம்ப திருப்தி. உணவு, உடை, இருப்பிடம்லாம் சொல்றோம். அதுல உணவுக்கு வேற முதலிடத்தை கொடுக்குறோம். ஆனா அதை கொடுக்குற விவசாயிக்கு பசி ஈஸியா தீந்துறதுனாலதான் நம்மளும் அவங்கள பத்தி அதிகமா நினைக்கிறது இல்லையா. நம்ம வல்லரசு ஆவதை விட விவசாயிக்கு நல்லரசாக வேண்டும் என்று சொன்னது எங்க வயிற்றுல எல்லாம் பால வார்த்தை மாதிரி கூட சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடைக்காதுன்ற ஒரு நிலைமை வந்தாதான் நம்மளாம் புரிஞ்சுக்கோங்க. நானும் மக்கள் இதை பத்தி பேசியிருப்பாங்க, பாதிக்கப்பட்ட மக்கள் இதை மீடியா சேனல்ல போட்டிருப்பாங்கன்னு பார்த்தா எந்த மீடியாவும் இதை கவர் பண்ணலைங்க. மீடியா ரொம்ப 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 மோசமாயிருச்சு. வர வர ஒரே ஒரு சைடு மட்டும் அவங்க வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, மக்களை மதிக்கிறதே இல்லை. கர்மான்னு ஒரு விஷயம் இருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, கர்மா இஸ் எ பூமராங். அது கண்டிப்பா அது வச்சு செய்யும். மக்களை இவ்வளவு கஷ்டப்படுத்தினா, கொடுமைப்படுத்தினா அது சும்மாலாம் விடாதுங்க. சவுக்கு சங்கர் அண்ணன் கூட இதை பத்தி பேசியிருந்தாரு, அவர் வீடியோ போட்டிருந்தாரு. அவங்க சேனல் நமக்கு காப்பி ரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஒரு ஸ்ட்ரைக்கு யூடியூப் சேனல் ரிமூவ் ஆக 90 நாள் ஆகும். நான் நிதிஷ்ட பேசி நிதிஷ் ஓகே சொல்லி அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை சவுக்கு சங்கர் அன்பிளக் டீம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு மனமார்ந்த நன்றி சவுக்கு சங்கர் டீமுக்கு. இந்த நெல் விளைச்சல் பிரச்சனை பத்தி அண்ணன் அழகா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அது என்ன நீங்களே பாருங்களேன். இவ்வளவு நெல் வருகிறது, இந்த நெல்லை வைக்கிறதுக்கு கோடவுன்ல போதுமான இடம் இருக்கான்னு கேட்டா இல்லை. அப்ப என்ன செய்யணும்? எந்த பகுதி? வறண்ட பகுதி, விருதுநகர், ராமநாதபுரம், மதுரை, அங்க கிடங்குகள் இருக்குல்ல, இல்லை தற்காலிக கிடங்குகளை ஏற்படுத்த முடியுமா? முடியாதா? அப்போ அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டுமா இல்லையா? அதற்கு என்ன ஏற்பாடுகளை செய்ய வேண்டும்? லாரிகளை வாடகைக்கு எடுக்க வேண்டும். மூட்டையை ஏற்றுறதுக்கு கூலிக ஆளு வேண்டும் இல்லையா? இது காலங்காலமாக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தானே. இது புதுசாக ராக்கெட் ஏதாவது விடக்கூடிய புதிய வேலையாது இல்லை. நெல் கொள்முதல் வருஷத்துக்கு 3 வாட்டி செய்கிறீங்களா இல்லையா? அக்டோபர் மாதம் குருவை அறுவடை நடக்கும்ன்றது தெரியுமா தெரியாதா? இப்போ இந்த வாட்டி பயிர் நல்லா விளைஞ்சிக்கிட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியணுமா வேணாமா? எடப்பாடி பழனிசாமி போயிட்டு நெல் முளைச்சு கிடக்குதுன்னு சொன்ன உடனே லேசா முளைச்சிருக்குன்றாரு. சரி, நெல் முளைச்சிட்டா என்னப்பா ஆகுது? அதுக்கப்புறம் அது என்ன சார் பிரயோஜனம் இல்லையே சார். தீவனமாக கூட போட முடியாது. காலையில் கேட்டேன், நான் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன் சரி லேசாக முளைச்சிருச்சுன்னா. இங்கே அதுவும் அரசு வாங்கி வச்ச நெல்லே முளைச்சு கிடக்கு. இது போக அறுவடை பண்ணாமல் அப்படியே உளுந்து முளைக்குது. கதிர் இருக்குல்ல, சாஞ்சிரும். பார்த்துருக்கல வயலில் சாஞ்சு அப்படியே முளைக்கும். என்ன ஆகும்? எந்த விவசாயியும் எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய விவசாயிகள் கூட பேங்க்ல எக்ஸஸாக ஒரு 20 லட்ச ரூபா வச்சிருக்கேன், பொழுது போலன்ட்டு நான் நெல் போடுறேன் அப்படின்ட்டுலாம் யாரும் செய்யறதில்ல. இதை எடுத்து
அறுவடை பண்ணி அதை விற்று அந்த காசுல விதை நெல் வாங்கி திருப்பி விதைக்க இப்பதான் எல்லாரும் பண்றாங்க. இப்போ ஒரு கிராப் அவனுக்கு அடி வாங்குச்சுன்னா அடுத்த கிராப் எப்படி போடுவான்? இது ஒரு அரசோட கடமை இல்லையா? அது ஏன் தீவனமா பயன்படுத்த முடியாதுன்னு கேட்டா, அந்த ஈரம் ஏறுதல நெல்லுல டேஸ்ட் மாறிடுமா, கசக்க ஆரம்பிச்சிருமா, மாடுகள் திங்காது. நான் சொன்னதான் சவுக்கண்ணனும் சொல்லியிருக்காரு. அந்த நெல் பயிரை மாட்டு தீவனத்துக்கு கூட போட முடியாது, அது விளைஞ்சு போச்சு. ஒரு தரப்பு விளையவே இல்லைங்கிறீங்க, இன்னொரு தரப்பு கொஞ்சம் தான் விளைஞ்சிச்சுங்கிறீங்க, இன்னொருத்தர் அழுத்தி மூட்டை குடோன்ல இல்லைன்னு சொல்லுவீங்களா? என்னங்க இது நியாயம்? ரொம்ப தப்புங்க. ஓகே மக்களே, இத்தோட இந்த கண்டென்ட்டை நான் முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு உடம்பு இன்னும் சரியாகல, அதனால முடிஞ்ச அளவுக்கு என்னால் பேசி ஓரளவுக்கு நான் கண்டென்ட் போட்டேன். ஏன்னா ஒரு நாள் கூட ஸ்டாப் பண்ணக்கூடாது. யூடியூப்பை பொறுத்தவரை கன்சிஸ்டண்டா போடணும். நிறைய பேர் நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க, நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க, அதெல்லாம் டீம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இன்னொரு வீடியோவா போடுவேன். நாளைக்கும் கண்டிப்பா வீடியோ வரும், டெய்லி ஒரு வீடியோ வரும். இன்னைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் என்னால பேச முடியல அவ்வளோக்கா. ஸோ அதனால இந்த கண்டென்ட்டை போட முடிச்சுக்கிறேன். நேத்து ஒரு கொஸ்டின் கேட்டேன் இல்லையா, நீங்கெல்லாம் எந்தெந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்தந்த ஊரை கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல. இன்னைக்கு நீங்க என்னென்ன வேலை பாக்குறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க. வெட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, தாராளமா சொல்லுங்க, அதுவும் ஒரு வேலை தான். ஓகே மக்களே, அடுத்து ஒரு தரமான கண்டென்ட்ல விடைபெறுவது உங்கள் ஃபன் ஃபேக்ட்ஸ் அண்ட் டீம்.